இந்த எஸ்ஐஆர் செயல் திட்டம் இருக்கு தெரியுமா, இது ஏதோ இன்னைக்கு திடீர்னு கொண்டு வந்தது கிடையாது. இது பாஜகவோட நீண்ட நாள் செயல் திட்டம். இதற்காக அவங்க ஒவ்வொரு கல்லா அடுக்கி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதனுடைய முதல் ஸ்டெப் தான் இந்த தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் சட்ட திருத்தம். அதை செஞ்சு கடைசி ஸ்டெப்னே வச்சுக்கலாம். ஆனா அந்த சட்ட திருத்தத்தை செஞ்சு இவங்களுக்கான ஆட்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிரப்பிட்டாங்க. இப்ப அவங்கள வச்சு 2024ஆம் ஆண்டு தேர்தல் நடைமுறை சட்டத்துல ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா 1961 விதி 93 கீழ் 2A. இது எதை பத்தி பேசுது அப்படின்னா தேர்தல் நடத்தை விதிகள். ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியும் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடியும் என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. இப்ப உதாரணத்துக்கு வேட்பாளர் கொடுக்கிற ஆவணம், தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க, தேர்தல் செலவு பட்டியல் எல்லாமே பொது வெளியில் வைக்கப்படும். யாரு வேணும்னாலும் அதை எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்துக்கலாம். புரியுதா? ஆனா இந்த சட்ட விதியில தலைமை தேர்தல் ஆணையரோட ரெக்கமெண்டேஷன்னால ஒன்றிய பாஜக அரசு, மோடி அரசு ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. அதன்படி இதுக்கப்புறம் எல்லா ஆவணங்களும் பொது பார்வைக்கு வைக்கப்படாது. நாங்க இப்ப இதைத்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வெளியிடுறோம். இதெல்லாம் என்னெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாமே பொது பார்வைக்கு வைக்கப்படும். அப்பவும் கூட தேர்தல் நேரத்தில் பதிவாகின்ற சிசிடிவி காட்சிகளை வெளியிட மாட்டோம். அது பொது பார்வைக்கு இல்லை அப்படிங்கிறான். ஏன் சிசிடிவி காட்சியை வெளியிட மாட்டேன் அப்படின்னு ஒன்றிய தேர்தல் ஆணையம் சொல்லணும்? ஏன்னா வாக்கு திருட்டு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பூத்தோட சிசிடிவி காட்சியை கேட்பாங்க. அதை கொடுத்தா நேர்மையாத்தான் தேர்தல் நடந்துச்சா, எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க, இங்க எத்தனை ஓட்டு கவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு, எல்லா விவரமும் வந்துருமா? அது தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தையே கொண்டு வந்தாங்க. அதாவது ராகுல் காந்தி வாக்கு திருட்டை பத்தி பேச தொடங்கினது 2025 தான். ஆனா 2024 வாக்குச்சாவடிகள்ல இருக்கிற சிசிடிவி காட்சிகளை யாருக்கும் தரமாட்டோம் அப்படிங்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ராகுல் காந்தி காட்டு கத்தா இந்த வாக்கு திருட்டை பத்தி கத்துனாலும் அவரால் இதை சான்றுகளோட நிரூபிக்கவே முடியாது. அதற்கான சட்ட திருத்தத்தை இவங்க என்னைக்கோ கொண்டு வந்து நிறைவேற்றிட்டாங்க.